ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமநவமி நாளைக்கு வரதுனால நான் ராமரை பற்றி ஒரு சில விஷயங்கள். செய்யாரில் செல்லு விநாயகர் கோயில்னு ஒரு பச்சீஸ்வர் கோயிலில் பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து மும்முனி ஸ்டோருன்னு பழைய காலத்தில் கடை வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க வீட்லேயே கிட்டத்தட்ட 5 தலைமுறையாக 176 வருஷமாக ராமரை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அந்த ராமர் மிக சிறந்த ராமர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு கோமா ஸ்டைலில் போய்ட்டு ரொம்ப சீரியஸான நிலையில் இருந்தார். அப்போ வந்து அவங்களுடைய பையனும் அம்மாவும் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ எத்தனை வாட்டி போட்டு பார்த்தாலும் அந்த சில கணக்குகள் சரியாக வரலை. அப்போ வந்து எப்படியாவது ஐயாவை காப்பாற்றி கொடுக்கணும், என்ன வழி செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டாங்க. அப்போ வந்து பிரசன்னத்தில் ஐயா வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ராமரை தேன் வச்சு வழிபாடு பண்ணால் அவரை காப்பாற்றி கொடுக்குறேன், இந்த இடத்துல இந்த பெண்டு வர இடத்துல இத்தனை ஊர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இத்தனையாவது இடத்துல வீழ்ந்தாலும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இடம், அந்த வீழ்ந்தக்கூடிய நபர், அந்த என்னென்ன மொத்த வீட்டில் என்னென்ன இருக்குதோ மொத்தம் சொல்லிட்டாங்க. சரிண்ணா அது தேன் 2 தேன் வாங்கி போய் ஒரு தேனை ராமருக்கு கொடுத்துட்டு ஒரு தேனை இவங்க வழிபாடு எடுத்து போய் அவர் நாக்கில் தடவுங்க. அந்த மாதிரி பிரசனம் வந்தது. இதை கரெக்டாக முறையாக செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா எழுந்துட்டார். இப்போ நல்லா இருக்கார், இப்போது நல்லா இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஏன்னா பெரிய ராமர் கோவில் நிறைய இடத்துல இருந்தாலும் கூட இந்த மும்முனி ஸ்டோர் வச்சு இவங்க 176 வருஷம் வழிபடுற அந்த ராமரை அந்த பிரசனத்தில் வந்து அந்த இடத்துக்கு போய் வீட்டிலே வச்சு கும்பிட்றாங்க. மிக மிக சக்தி வாய்ந்த ராமர். நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களாம் போய்ட்டு மாங்கல்யம் செலுத்தியிருக்காங்க அந்த ராமருக்கு. அதே போல் வந்து பார்த்தா குழந்தை இல்லாமல் தேன் வாங்கி வழிபாடு பண்ணுறாங்க. இந்த பிரசனத்தில் சொன்னப்பறம் தான் எங்களுக்கு தேன் அவருக்கு பிடிக்கும், அந்த வழிபாடுன்னு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் மலேசியா, சிங்கப்பூர் கூட இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அவரை குழந்தை இல்லாதவங்களாம் தேன் வாங்கி அனுப்புகிறாங்க. காசுலாம் எதுவும் இல்லை, நீங்கள் போய் ராமரை சேவிச்சுட்டு அவர் வழிபாடு நல்லா மனசார வேண்டிக்கின்னு ஸ்ரீராமன் 4லேருந்து 11 நாள் அந்த வீட்டில் பெரிய விசேஷம். ஒரு நாள் ஒரு வருஷம் ஐயாவை பற்றி சொல்ல, ராமரை பற்றி, தன்னுடைய சீதா பிராட்டி பற்றி, எல்லாரை பற்றியும் ஒரு நாள் கலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் போய் சேவிச்சுருங்க. நீங்கள் செய்யார் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போய் அந்த ராமரை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த 10 நாளும் விசேஷமாக இருக்கும் அந்த இடம். அதனால் போங்க. செய்யாரில் செல்லு விநாயகர் கோயிலில் மும்மூர்த்தி ஸ்டோருடைய வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த ராமர் ஓப்பனில் வெளியே தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் உள்ளே போன கூட அவசியம் இல்லை. வீட்டில் வெளியே முகன்லேயே தான் இருக்கும். நீங்கள் போய் சேவிச்சுட்டு வாங்க. அந்த ராமருடைய வீடியோ இப்போ அடுத்து நான் உங்களுக்கு போட போகிறேன், பார்த்து சேவிச்சுங்க. ஜெய் ஸ்ரீராம்.